ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு நிறைவடைய இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது. வரக்கூடிய மார்கழி மாதம் 17ஆம் தேதி புத்தாண்டு பிறக்க இருக்குது. இந்த புத்தாண்டில் முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெற இருக்குது. அந்த வகையில் இந்த ஆண்டு கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகின்ற பலன்கள் என்ன, பரிகாரங்கள்லாம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும், இந்த 2025 நீங்கள் நடக்கணும்னு ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் நடக்காமல் இருந்திருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இந்த 2026 நடக்குமா நடக்காதா, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், முதலீடு சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ணலாமா வேண்டாமா, தொழில் சார்ந்த விஷயத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைய போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த திருப்பதி ஏழுமலையான ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த ஏழுமலையான் நடத்தி கொடுப்பாரு. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நானும் உங்களுக்காக, அதாவது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல சிறப்பு வாய்ந்த ஆண்டாக அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நீங்களும் அவரை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். பொறுமையும் நிதானமும் மிக்க கும்பராசி அன்பர்களுடைய குண அதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். 12 ராசிகள்லையுமே ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியுங்க. அதன் அடிப்படையில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான குண அதிசயங்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசிக்காரங்க பொதுவாகவே அளவு கடந்த பொறுமையும் நிதானமும் அதிகமாக அவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க ஓவியம், சிற்பம் போன்ற மிகுந்த பொறுமையோடு செய்யக்கூடிய வேலையை விரும்பி செய்வாங்களாம். ஆட்டோமொபைல் சாதனங்கள், கனரக இயந்திரங்கள் போன்றவற்றை பிரித்து போட்டு சரி செய்துவிட்டு மீண்டும் அசம்பிள் செய்வதில் வல்லவங்களாக தான் இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. பெரிய நிறுவனங்களில் எலக்ட்ரிக்கல் வேலைகளில் சர்வசாதாரணமாக கையாளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கும்பராசி அப்படிங்கிறது சனியின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படின்றதுனால உடையில் ஏற்படும் கரை அழுக்கு பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எந்த வேலையாக இருந்தாலும் இறங்கி செய்வாங்க. இவங்க மிகப்பெரிய பலமே கடின உழைப்பு தான். எப்படிப்பட்டாவது உழைத்து முன்னுக்கு வந்துடுவாங்க. ஆனாலுமே எவ்வளவு உயரத்துக்கு போனாலுமே மனதுக்குள்ளே ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை இவங்க கிட்ட எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை எப்பொழுதுமே வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே பின்வாங்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கும்ப ராசிக்காரங்க தங்களுடைய 31வது வயதிலிருந்து முன்னேற தொடங்குவாங்க. 40 வயசுக்கு மேலே வேகமாக முன்னேறி தங்களுடைய வாழ்க்கை இலக்கை 50 வயதுக்குள்ளே அடைஞ்சிருவாங்களாம். ஓய்வு பெற்ற பின்னர் வாழும் வாழ்க்கை இவர்களுக்கு மிக அமைதியானதாக இருக்கும். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயனார், ஐயனாரப்பன், அர்த்தநாரீஸ்வரர், ஆஞ்சநேயர் வழிபட்டால் இவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் நிறைய விதமான சிறப்பான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, 2025 நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் 2026 நடக்குமா அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒவ்வொரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும். இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை கொடுக்கும். அந்த வகையில் 2026 அப்படிங்கிறது கிரக பயிற்சிகள் நிறையவே நடக்க இருக்குது. மேலும் 1/1/2026 மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு புத்தாண்டும் பிறக்க இருக்குது.
மேலும் 2026 புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி சனி ஏற்கனவே மீன வீட்டில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் குரு பெயர்ச்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகுகேது பயிற்சி ஆகிய 2 பெயர்ச்சிகள் நடைபெறவும் இருக்குது. குரு இந்த வருடம் உச்சம் அடைந்து கடகத்திற்கு வராரு. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறாரு. அந்த வகையில் இந்த ஆண்டு கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகின்ற பலன்கள், பரிகாரங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள் யாருன்றதை பார்க்கலாம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2026 அப்படிங்கிறது என்ன விதமான ஏற்றத்தை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்த வாக்கை குடும்பத்தில் காப்பாற்றக்கூடிய யோகம் வரப்போகுது. லாபமும் அனுகூலமும் கிடைக்க போகுது. தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனை தீரப்போகுது. வேலை, உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சரியாக வரல அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருந்த கும்பராசிக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி முதல் படிப்படியாக மாற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கிய ரீதியாக பார்த்தனா உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மறைமுக எதிரிகள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரிடமும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க. ஆரோக்கிய தொடர்பான விஷயங்களில் மருந்து, மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இரவில் தூக்கத்தை கெடுத்து கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க. கடன் அமைப்பில் இருந்து வந்த மன தாக்கங்களை பேசி தீர்த்து கொள்ள வேண்டுங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னும் வலியுறுத்தப்படுதுங்க. நட்பில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு நட்பில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடா நட்பு கேடு விளைவிக்கும் என்பதால் அதை நினைவில் வைத்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு உங்களுக்கு வலியுறுத்தப்படுது. தொழிலே இல்லை, வியாபாரமே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு வந்த கும்பராசிக்காரங்களுக்கு அந்த கவலையெல்லாம் நீங்க போகுது. நல்ல தொழில், நல்ல வியாபாரம், முதலீடுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் பல தொழில் செய்யும் அனுகூலமான விஷயங்கள் நடக்க போகுதுங்க. பயணங்கள் மேற்கொள்வீங்க. இடம் விட்டு இடம் போகக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு இந்த ஆண்டில் அமைஞ்சிருக்கு. அதே போல் பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் நீங்கள் போகுதுங்க. சம்பள உயர்வு கிடைக்க போகுதுங்க. அரசு துறை, அரசியல்வாதிகள், அரசாங்க பொறுப்பில் இருப்பவங்க, பெரிய பொறுப்புகள் வரும் பாக்கியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் நிறைய ஏற்பட போகுது. வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் கிடைக்க போகுது. குடும்பத்தில் புதிய வரவுகள் அப்படிங்கிறது கிடைத்து ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. மேலும் இந்த ஆண்டு நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள், பேர குழந்தைகள் என்று அனுகூலங்கள் பெறும் ராசியில் கும்பராசிக்காரர்களும் ஒருவர். யோக பலத்திலையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் அதிகமாக பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய ரீதியாக இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடி வயிறு, கீழ் முதுகு, கழுத்து வலி, மறைமுக ஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோல் பகுதிகளில் வரும் சிறு சிறு பாதிப்புகள் கூட மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நல்லது. மேலும் நரசிம்மர் வழிபாடு செய்து ஏற்றத்தை உங்களால் பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நரசிம்மரையும் வழிபட்டு வாங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஆண்டு கிடைக்குங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவுகளில் நாம் கும்பராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, குறிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்காமல் பெண்டிங்லேயே இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.